இப்படி காணிக்கணும். இப்போ பழத்துல நீளமா இருக்கு இருக்குங்க. நாளைக்கு ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். குட் ஈவினிங். இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து vlog எடுத்துட்டு இருக்கேங்க. ஸோ ஈவினிங் வந்து ஒரு குயிக்கான ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட், குயிக்குன்னு சொல்கிறத விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த ஃபிலோ பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ரீசரில். இதை ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் சான்ஸே கிடைக்கல. பட் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு க்ரீக் டிஷ்ஷு. இதோட பேர் வந்து ஸ்பானகோபிடா. இது வந்து கீரை பையின்னு கூட சொல்லலாம். அதாவது ஃபெட்டா சீஸும் ஸ்பினச்சும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. க்ரீஸில் ரொம்ப பாப்புலர். ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்த கீரை தான் என்கிட்ட இருக்குங்க. இது அமரந்தஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, தண்டு கீரை மாதிரி. ஸோ அதில் பச்சையும் இருக்குது, பர்பிளும் இருக்குது. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஃபெட்டா சீஸ். ஸோ இந்த சீஸும் உங்களுக்கு வந்து இது நான் இங்கே எங்கள் லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் இதை வாங்கினேன். அதனால் இது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஃபெட்டா சீஸ்ன்னு. நீங்கள் ஏதாவது உங்கள் ஊரில் ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அங்கே கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்பினச்சை வந்து பிளான்ச் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி இங்கே வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இது கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம இந்த ஸ்பினச்சை போட்டு 30 செகண்ட் பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நம்ம தண்ணி வந்து ஹாட் ஆகிடுச்சு. நான் இப்போ நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீரையை அப்படியே இந்த ஹாட் வாட்டரில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து இந்த பேஸ்ட்ரிக்கு சுடு மறந்து போய் உள்ளே விட்டுட்டேன் கையை. இந்த பேஸ்ட்ரிக்குள்ளே தான் இந்த கீரையை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால இந்த கீரையில் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வேண்டியதான் நம்ம பிளான்ச் பண்ணுறோம். ஸோ பிளான்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நம்மளோட ஸ்பினச் 30 செகண்ட்ஸ் பிளான்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டி இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை வந்து இங்கே நார்மல் தண்ணி வச்சுருக்கேன், அதில் வந்து டங்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பிரைட் கலர் வந்து ப்ரிசர்வ் ஆகும். பட் ஸ்டில் நம்ம இதை வந்து எப்படியும் வதக்க தான் போகிறோம், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் இதில் இருக்கட்டும். அண்ட் இங்கே பாருங்கள், அந்த கலர் வந்து அப்படி இதில் ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி இது நான் இந்த டிஷ்ஷுக்கு வேண்டி பண்ணுறேன், அதனால எனக்கு இது தேவையில்லை. பட் நீங்கள் இந்த தண்ணியை டிஸ்போஸ் பண்ணாதீங்க. தண்ணி வச்சு ரசம் பண்ணலாம், ஏன்னா இது ஹைலி நியூட்ரியண்ட்டான தண்ணி. ஸோ இப்போ நம்மளோட பிளான்ச் பண்ண ஸ்பினச்சை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது கொஞ்சம் கூல் ஆகிடுச்சு, நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுக்க போகிறேன். 2 கையை வச்சு ஸ்குவீஸ் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ நான் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. எனக்கு ஆக்சுவலி இதை பண்ணும்போது மனசே இல்லை, பிகாஸ் இந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ அழகான கலரில் இருக்குது. அண்ட் இதில் நிறைய நியூட்ரியன்ஸும் வந்து ஆக்சுவலி இந்த பிளான்ச்சிங் ப்ராசஸ் நம்ம சிம்பிளாக வச்சதுனால, லைக் ஃபியூ செகண்ட்ஸ் வச்சதுனால அவ்வளவு நியூட்ரியன் லாஸ் இருக்காது. பட் ஸ்டில் இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு நம்ம இந்த ஸ்டெப்பு வந்து ஸ்கிப்பே பண்ண முடியாது, ஏன்னா இந்த இதில் வந்து அவ்வளவு நீர்ச்சத்து இருக்கும். ஸோ இந்த தண்ணியோடு நீங்கள் வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணும்போது உங்களோட அந்த பேஸ்ட்ரி வந்து அந்த பை வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக வராது. அதனால இந்த ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த கலர், அதுவும் மெயினாக அந்த ரெட் அமரந்தஸோட கலரை பார்க்கும்போது எனக்கு ஐயோ இவ்வளோ நியூட்ரிஷன் போகுது அப்படின்னு தோணுது. பட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி பிளான்ச்சிங் ப்ராசஸில் நியூட்ரியன் லாஸ் இருக்குமா இருக்காதான்னு. ஸோ இப்போ நான் வந்து நல்ல தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு. முக்கால்வாசி இதை வடிகட்டிட்டேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். நம்ம பிளான்ச் பண்ண ஸ்பினச்சை குட்டியாக கட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி பாலக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு, பட் நான் இந்த ஸ்பினச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை ஸ்டர் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆலிவ் ஆயில் ஒரு பேனில் ஹீட் பண்ணிக்கோங்க, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதில் நம்மளோட கார்லிக், ஸோ ட்ரெடிஷ்னலாக இதை பெருசாக ஆட் பண்ண மாட்டாங்க, பட் நான் ஆட் பண்ணுறேன், எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கும். கூடவே நம்ம ஆனியன், இதை வந்து ஒரு 1 மினிட் நம்ம ஸ்டர் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது லைட்டாக சாஃப்டன் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கீரையை போட்டு அதையும் ஸ்டர் ஃப்ரை பண்ணிடலாம். லைட்டாக ஒரு பிங்கிஷ் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்மளோட கீரை நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, எந்த கீரைனாலும் ஓகே தான், அதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இதையும் நல்ல ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அந்த ரா ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் ஸ்டர் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டர் ஃப்ரை பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்களா எந்த வித தண்ணியுமே இல்லை, நல்ல ட்ரை ஆகிடுச்சு. இதே இது நம்ம பச்சையாக போட்டு ஸ்டர் ஃப்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து தண்ணி ரொம்ப
இருக்கும். நம்ம கீரை பொரியல்லாம் பண்ணும்போது வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த தண்ணி இருக்கக்கூடாது. அதனால தான் நான் அந்த ஸ்டெப்பு பண்ணேன். இதை ட்ரெடிஷ்னலாக ஃப்ரோசன் ஸ்பினச் வச்சு பண்ணுவாங்க. இன்னொரு மெத்தடுமே இருக்குது. இதை குக் பண்ணிவிட்டு இதை ஸ்க்வீஸ் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா இதை குக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி தண்ணியை எடுத்தால் என்ன ஆகும், ஆப்வியஸ்லி அதில் உள்ள அந்த ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். அதனால நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா, இது வந்து அடுப்பு அணைச்சிடலாம் 2 மினிட்ஸில். இது வந்து நம்ம கீரை இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு இதை கூலாக விட்டுற போகிறேன். அதுக்கிடையில் நம்ம இந்த சீஸ் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஃபெட்டா சீஸ். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் எடுத்துடலாம். ஓகே, ஸோ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நான் இந்த கீரை வதக்கும் போது உப்பு எதுவுமே போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்டா சீஸ் வந்து ஹைலி சால்ட்டட் சீஸு. ஸோ இதில் வந்து அந்த புளிப்பும் இருக்கும், உப்பும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நான் இதுக்கு வந்து உப்பே ஆட் பண்ண போகிறதில்ல. ஃபில்லிங் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஃபுல் ஃபேட் ஃபெட்டா சீஸு எவ்வளோ கிராம்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் ஃபெட்டா சீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் அடுத்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் அடுத்து பார்மசான் சீஸ் ஆட் பண்ணுறேன். இது நம்ம நேற்று பொடிச்சு வச்சோம் பார்த்தீங்களா அந்த சீஸு. அதுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி கீரை இல்லைன்னா பார்ஸ்லே இருந்தால் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டில், நான் வந்து டில் ஆட் பண்ணுறேன். டில் வந்து ஆத்தென்டிக் க்ரீக் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் மாசரலா சீஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்குது, அதனால நான் அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு எக் ஆட் பண்ணிவிட்டேன், இன்னொரு எக், மொத்தம் 2 முட்டை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உப்பு இது வரைக்கும் எதுவுமே ஆட் பண்ணலங்க. ஏன்னா வந்து இந்த சீஸ் நான் யூஸ் பண்ணுற இந்த பர்டிகுலர் சீஸ் வந்து கொஞ்சம் சால்ட்டி, அதனால நான் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணல. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஸ்பினச்சையும் ஆட் பண்ணி இதை கம்பைன் பண்ணிடலாம். இது நான் லைட்டாக ரா எக் இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், பிகாஸ் உப்பு பத்தாமல் இருக்கக்கூடாதுன்னு. பட் உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் அந்த கலரை பாருங்கள், அந்த அமரந்தஸ், ரெட் அமரந்தஸ் யூஸ் பண்ணதுனால நல்ல ஒரு பிங்க் ஷேட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஏன்னா வந்து இது அந்த ஸ்பினச் மிக்சர் லைட்டாக ஹாட்டாக இருந்ததுனால லேஸாக லிக்விடியாக இருக்குது. ஸோ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஃபர்ம் அப் ஆகும். நீங்கள் இதை முந்தின நாளே செஞ்சு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகே, நம்மளோட ஃபிலோ பேஸ்ட்ரியை இப்போ ஓப்பன் பண்ணி இது பண்ணிடலாம். எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்பானகோபிடா வந்து எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஸ்பானகோபிடா மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபிலோ பேஸ்ட்ரி நீங்கள் உங்ககிட்ட சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோம்மேட் ஃபிலோ பேஸ்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத என் பிளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ நீங்கள் வீட்லேயே அதை ஈஸியாக பண்ணலாம். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். பட் இப்படி தான் இருக்குது. ஒரு பேக்கிங் பார்ச்மெண்ட் பேப்பரில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நான் வந்து 2 ஷீட்டு நமக்கு வந்து ஒரு ரோலுக்கு வந்து தேவை. ஃபிலோ பேஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெலிகேட். இங்கே பாருங்க எவ்வளோ டெலிகேட்டாக இருக்குது பார்த்தீங்களா, பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இது பேக் பண்ணி எடுக்கும்போது அவ்வளவு கிறிஸ்பியாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுப்போம். ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம எப்படியும் இதை வந்து ரோல் மாதிரி செஞ்சு தான் வைக்க போகிறோம். அப்போ தான் நம்ம ரோல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பட்டர் வந்து உருக்கி வச்சுருக்கேங்க. ஸோ நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ லைட்டாக பட்டரை வந்து ட்ரிசில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஷீட்டை வைக்க போகிறேன். ஓகே, நடுஸில் கிழிஞ்சிருக்கிறதுனால இதை 2 ஆட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த அடுத்த ஷீட்லேயும் பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபில்லிங் நான் எடுத்துட்டேன். இதை வந்து இந்த ஓரமாட்டு ரொம்ப வைக்கக்கூடாது. ஸோ நம்ம இந்த மாதிரி நீளமாக வச்சிடலாம். ஓகே, வச்சுட்டு இதை நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஃபாயில் வந்து லைன் பண்ணியிருக்கேன். அதில் லைட்டாக பட்டர் வச்சு அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரோல் பண்ணோம் இல்லையா, இதை வந்து நான் ஸ்பைரல் மாதிரி ட்விஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மாதிரி. இப்போ அடுத்தது லேசாக பட்டர் ஊற்றிக்கலாம்.
நான் ஏன் 2 ஷீட் வைக்கிறேன்னா ஒரு ஷீட் வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், அதனால தான் 2 ஷீட் வைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஷீட்டுக்கு இடையிலையும் ஆயிலோ பட்டரோ நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும். இந்த சீஸ் ஃபில்லிங்கை அகேன் இதுக்கு நடுவில் இதை வந்து திருப்பி நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம். பிடிச்சி தான் நான் வந்து இதை தூக்குறேன், அதனால் எட்ஜில் வச்சா உங்களுக்கு ஊஸ் ஆகிடும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இதில் லூப்பு பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி லூப் பண்ணி நம்ம வந்து ஸ்பைரல். ஸோ இதே மாதிரி நான் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வேணும், ஃபில்லிங் இருக்கிற வரைக்கும் நான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எவ்வளோ வேணுமோ இந்த ஷீட்லேருந்து எடுத்து நான் பண்ணிவிட்டு ஓகே. பெட்ஷீட் ஸோ இதுவே அவ்வளோ நீளமாக இருக்குது, பெட்ஷீட் போல இருக்கு. பிஞ்சாலும் ஒன்றும் இல்லைடா, இந்த பாருங்க ஒரு பெட்ஷீட்டு போல இருக்கு. ஸோ இந்த ஃபில்லோ பேஸ்ட்ரி மட்டும் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன்ஸ் வந்து எண்ட்லெஸ். ஸோ இதை செஞ்சுட்டு நான் காணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை ரோல் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பெரிய ஸ்பைரல் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதையும் நான் இதில் வச்சு லூப் கொடுக்க போகிறேன். லூப் பார்க்கவே சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னொரு ஷீட்டும் பண்ண போறேன் கொஞ்சம் பெருசா. ஸோ நம்மளோட லாஸ்ட் இதை வந்து நான் இங்கே ரோல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை எடுத்து இதுதான் லாஸ்ட்டுங்க, ஏன்னா என்னோட ஃபில்லிங் வந்து தீந்துருச்சு. ஸோ இந்த எண்டை வந்து அடியில் டக்கின் பண்ணிடுங்க, அதே மாதிரி இந்த எண்டையும் அடியில் டக்கின் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஃபைனல் இது நம்ம வந்து பட்டர் உருக்கி இருக்கோம்ல, அதெல்லாம் மேலே ஃபுல்லாக பண்ணிடுங்க. வேண்டாம், அம்மா பண்ணிட்டேன், நீ வீடியோவில் எடுத்துட்டு இருக்க. ஸோ மேலே ஃபுல்லாக இந்த பட்டரோ ஆலிவ் ஆயிலோ எது உண்டோ அதை வந்து யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நான் எள்ளு எடுத்துகிட்டு வரேன்டா, கட் பண்ணி. நம்ம லெஃப்ட் ஓவர் ஃபில்லோ பேஸ்ட்ரியை நான் அதே பார்ச்மெண்ட் பேப்பரில் ரோல் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளேயே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். திருப்பி ஃப்ரீஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இந்த பேக்கெட்டில் அப்படி தான் போட்டிருக்காங்க. அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஃபில்லோ பேஸ்ட்ரியோட பிராண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ஸ் பிராண்டு. இது வந்து நான் லூலு ட்ரிவாண்ட்ரம் இதில் வாங்கினேன், வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு, போன ட்ரிப் போகும்போது வாங்கினது. இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரீசர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கி, நல்லாயிருக்கும். எப்போ வேணுமோ நீங்கள் வெளியே ஒரு அரை மணிக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நான் நிறைய ஐடியா எனக்கு இருக்குது, நான் அதை செய்யும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இப்போ ஸோ இதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஸ்பானகோபிடா ஸ்பைரல்ஸ் வச்சுட்டேங்க, மேலே ப்ரஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் மேலே கொஞ்சம் செசமி சீட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை லைட்டாக இந்த மாதிரி தூவிட்டு 160-170 டிகிரி செல்சியஸ் அவன் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வச்சு ஒரு 40 மினிட்ஸ் இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். டெம்பரேச்சரில் ஒரு 40 நிமிஷம் சென்டர் ரேக்கில் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரிப்பு போயிட்டு வந்ததில் நிறைய பால் சேர்ந்துடுச்சு, அதனால் அதை வச்சு பன்னீர் செஞ்சுட்டோன்னா பசங்களுக்கு கம்மிங் வீக்குக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஆகும் அப்படின்னு எல்லா பாலையும் எடுத்து காய்ச்சி நம்ம பன்னீர் பண்ணலாம், ஹோம்மேட் பன்னீர். இதை நான் நிறைய தடவை வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஸ்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு ஃபுல் பாயில் கொண்டு வந்துடலாம். இதில் வந்து பச்சை பெப்பர் இருக்குங்க, நாளைக்கு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு இதை வச்சு நான் செஞ்சு காணிக்கிறேன். ஸோ அதுக்கு இதை கண்டெய்னரில் மாற்றிட்டேன், ஓப்பன் பண்ணும்போது இங்கே எல்லாம் செதறிடுச்சு பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம கீரை யூஸ் பண்ணோம்ல, அந்த கீரை தண்டையும் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிட போகிறேன் நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 லிட்டர் இதில் அளவு கூட இருக்குது, 2 லிட்டர் பால் வந்து காய்ச்சிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கொதிச்சோன்னே நம்ம பன்னீர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 40-45 மினிட்ஸ் பேக் பண்ணோன்னே நம்மளோட சீஸ் பை எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே வருங்க, வாவ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் கூலாக விட போகிறேன், ஏன்னா கூலானால் தான் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ண முடியும், பிகாஸ் உள்ள சீஸ்னால செம்ம ஹாட்டாக இருக்கும். அண்ட் நம்மளோட சீஸ் பை கூல் ஆகிட்டு இருக்கிற டைமுக்கு இடையில நம்மளோட பால் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நான் வந்து இதை திரைய வைக்கிறதுக்கு தயிர் யூஸ் பண்ணுறேன். சில பேர் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுவாங்க, வினிகர் ஆட் பண்ணலாம், பட் எனக்கு இப்போ தயிர் பிடிக்கும். ஏன்னா தயிர் வந்து அந்த ஒரு புளிப்பு ஃப்ளேவர் கொடுக்காது, இன்னொன்று குவான்டிட்டி அதிகமாக கொடுக்கும். ஸோ அடுப்பை க்ளோ பண்ணிவிட்டு தயிர் ஊற்றி நம்ம கிண்ட 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 இந்த மாதிரி கர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்.
ஸோ மீடியம் ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தயிர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் தேவைப்படும். ஒரு 2 லிட்டர் பாலுக்கெல்லாம் ஒரு 3/4 கப்பு வரைக்குமே தேவைப்படும். அந்த தயிரோட இதை பொறுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ஸோ இதை வந்து திரையிற வரைக்கும் அப்படி கிண்டுங்க. இது ஆல்மோஸ்ட் திரைஞ்சாச்சு. இன்னும் ஒரு 1 மினிட்ல இது ஃபுல்லாக செப்பரேட் ஆகிடும். ஸோ நம்மளோட இது பாருங்கள், அந்த க்ரீனிஷ் வேவ் வாட்டர் வந்துடுச்சு பாருங்கள். இந்த வேவ் வாட்டர் ரொம்ப ரொம்ப ஹை இன் ப்ரோட்டீனுங்க. நீங்கள் ரசம் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்பவும் போட்டு கிண்டாதீங்க. இந்த மாதிரி திக் திக் கர்ட்ஸாக வரணும். அப்படி வந்தால் தான் உங்களோட பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பன்னீர் பற்றி டீட்டெயிலான போஸ்ட் வந்து என் பிளாகில் இருக்குது, நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இதை வந்து வடிகட்டி ப்ரெஸ் பண்ண வச்சிட போகிறேன். உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும், ஆல்ரெடி ஒரு ரோல் போயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மஸ்ட் ட்ரை. ஸோ நான் இதை ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். இந்த சவுண்டு கேட்குதா? அவ்வளோ கிறிஸ்பி. எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம பஃப் மாதிரி கூட பண்ணலாங்க. எப்படி இருக்கு பாருங்க, செம்ம சூப்பர் கிறிஸ்பி. இது கூட டொமேட்டோ கெட்சப்போ ஏதாவது வச்சு சாப்பிடலாம். நான் இதை கடிச்சு காணிக்கிறேன். உள்ள கீரை இருக்குன்னே நம்ப முடியல. பா, இப்போதான் தெரியுது இது ஏன் கிரீஸில் அவ்வளோ ஃபேவரட் அப்படின்னு. என்ன டேஸ்டாக இருக்கு. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே. நம்ம பன்னீர் பண்ணோம்ல, அதை நான் வந்து அப்படியே இந்த மோல்டில் வந்து செட் பண்ணிட்டேங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மோல்டில் பார்த்தீங்கன்னா நான் இது லைன் பண்ணுவேன். அது என்னத்த சீஸ் கிளாத் அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீரை, அந்த கீரையோட கலர் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சீஸ் கிளாத் லைன் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி சீஸ் கிளாத் லைன் பண்ணாமல் இதை வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் நெக்ஸ்ட் வீக்குக்கு ரெடி. இதை நான் வந்து இந்த பாக்ஸில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஸோ நீங்கள் ஜோக்கர் கேம் விளையாடிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஜோக்கர் கேமில் ஃபஸ்ட்டு நாங்கள் 3 பேரும் விளையாடிட்டுருக்கோம். 3 பேர் இதுலேயும் கார்டை டிவைட் பண்ணி போட்டுட்டு இதில் பேராக இருக்கிற கார்டு எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்களா அதெல்லாம்? அதாவது பேராட்டு லைக் இதுக்கு இந்த கேமுக்கு பேர் ஜோக்கர். கியூ அதை அவங்க வச்சுப்பாங்க. காணிக்க கூடாது. எது காணிக்க வேண்டாம், அப்போ நான் பார்த்துருவேன். ஸோ பேராக உள்ள கார்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். என்கிட்ட பாருங்க 4 A இருக்குது. அது எல்லாத்தையும் நான் குறைச்சிட்டு 2 K இருக்குது, 2 10 இருக்குது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே பறக்கு. எல்லா கார்ட்ஸையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட 4 கார்டு தான் இருக்குது. மகாட்ட எத்தனை கார்டு? மகிட்ட 1 2 3 4 5 ஓகே. எப்படின்னா இப்படி காணிக்கணும். அதுலேருந்து ஒரு கார்டு அவள் எடுக்கணும். அதோட பேர் அவகிட்ட இருக்கு. இப்போ ஜே எடுத்திருக்கா, அதோட பேர் அவகிட்ட இருக்குன்னா அதை போட்டுறணும். இல்லாட்டி அவளுக்கு அந்த கார்டு யார்கிட்ட சீக்கிரம் கார்டு தீருகோ அவங்க தான் வின்னர். இப்போ மகிட்ட இருந்து எடுக்க போறா இருக்கு. சரி, இப்போ நான் மகாட்ட இருந்து எடுக்க போறேன். ஓகே, என்கிட்ட 7, பட் என்கிட்ட இல்லை 7 இல்லை. அப்போ இந்த கார்டு என்கிட்ட ஆட் ஆயிரும். எடுப்பா. ஓகே, இருக்கா? ஓகே, இருக்கா? ஓ நைஸ். அடுத்து காணி. சரி, இதில் எனக்கு ஒரு கார்டு மகாட்டிருந்து வருகான்னு பார்ப்போம். நோப். இருக்கா? இந்த குக்கீஸ்டெல்லாம் இருக்கு போல இருக்கு நிறைய. ஹீட் எத்தனை கார்டு இருக்கு? என்னடி உங்களுக்கு எல்லாம் சேர்ந்துட்டே இருக்கு. எனக்கு இன்னும் 3 கார்டு அப்படியே இருக்கு. மகாட்ட ஒரே ஒரு கார்டு தான். ஆனா இப்ப எடுக்க போறான். இல்ல காணி. ஆஹா, எனக்கு பிடிச்ச ஒரு கார்டு தான். என்ன கார்டு? 3. ஏய் இருக்கு. ஆமா 3.
மஹி என்கிட்ட போ இல்லை I am the winner. இப்படிதான் ஜோக்கர் விளையாடணுங்க. யாரு வின் பண்ண போறா? மகாவா மஹியா? மகாவா மஹியா? ஏய் மகா ஜோக்கர். ஜோக்கர் யார்கிட்ட இருக்கோ அவங்க தோத்துட்டாங்க. ஓ சரி சரி. யாருக்கெல்லாம் இந்த ஸ்வீட் பனானா சிப்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிங்க. இனிப்பு பழத்தில், நேந்திரம் பழத்தில் பொரிச்சு எடுத்துருப்பாங்க. செம்மையாக இனிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பொறுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படி டின்னர் டைம் ஆகிடுச்சு. ஸோ டின்னருக்கு வந்து யூஸ்வலாக நான் வந்து எனக்கு மத்தியானம் செய்கிறத நான் எடுத்து வைப்பேன். பட் இன்றைக்கி வந்து எனக்கு என்னமோ ரைஸ் சாப்பிட பிடிக்கல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் எனக்கு ஒரு சாலட் பவுல் மாதிரி, இது வந்து ஒரு லெபனீஸ் இன்ஸ்பயர்டு பீட்டா பிரெட் பவுல்னு நான் வந்து பேர் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து வாங்கிட்டு வந்தேன்ல, அந்த பீட்டா ப்ரெட்டில் ஒன்று எடுத்து ஒரு பேக்கிங் பேனில் இப்படி வச்சு அவனில் ஒரு 200 டிகிரி செல்சியஸ் அவனில் ஒரு 5 to 8 minutes இதை நான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது வெளியே வரும்போது ஒரு பவுல் மாதிரி இருக்கும். எந்தவித ஆயில் எதுவுமே நான் விட போகிறதில்ல. உங்களுக்கு வேணால் கொஞ்சம் ஆயில் நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது அவனில் வச்சிடலாம். இந்த மாதிரி பவுல் ஷேப்பில் நீங்கள் வச்சு இதை பேக் பண்ணிக்கோங்க. எனக்கு ரைஸ் சாப்பிட பிடிக்காததுனால நான் இந்த மாதிரி சிம்பிளான திங்ஸ் மாதிரி பண்ணிவிடுவேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயிரை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் நான் வந்து தொங்க விட்டு வச்சுருக்கேன். இப்படி அரிப்பில் வச்சுருக்கேன். எவ்வளோ தண்ணி கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது லிட்ரலி க்ரீக் யோகட். ஸோ இதை நீங்கள் வந்து இது வந்து ஹை ப்ரோட்டீன் ஒன்று. இன்னொன்று வந்து உங்களுக்கு எண்ணெய் எதுவுமே இல்லாமல் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து சாஸ் மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வந்து ஆட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நான் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரிங்ஸ் எல்லாமே போட்டு இதை நான் சீசனிங் பண்ண போகிறேன். நான் வந்து இதை அந்த கார்லிக் சாஸ் ஃப்ளேவருக்கு இமிட்டேட் பண்ண போகிறேன். அதனால் 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு இந்த ஹாட் சாஸ். ஏன்னா இந்த மாதிரி சாஸஸில் ஆட் பண்ணி தான் நான் இந்த ஸ்பைசி அல்ட்ரா ஸ்பைசி ஹாட் சாஸை தீர்க்க முடியும். ஏன்னா இது அவ்வளவு காரங்க. தேவைக்கு கொஞ்சமாக உப்பு. இந்த லெபனீஸ் தீமில் வைக்கிறதுனால இந்த டஹினி சாஸ் வேறு எதுவுமே இல்லைங்க. செசமி பேஸ்ட், எள் இருக்குல்ல, ஸோ எள்ளு பேஸ்ட்டு தான். ரொம்ப ஹைலி நியூட்ரிஷன். இன்னொன்று வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். க்ரீமினஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, வந்து லெமன் ஜூஸ். நான் இன்றைக்கி இவ்வளோ தான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஹர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு சீசனிங் வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதில் ஹர்புக்கு பார்த்தீங்கன்னா டில் அந்த சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆக்சுவலி இந்த ஃப்ளேவர் இப்போ வர ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டில்லோட ஃப்ளேவர். எவ்வளோ க்ரீமியான சாஸ் ரெடி பாருங்கள். கார்லிக் ஃப்ளேவர்ட் ஹெல்தி சாஸ். நம்ம வந்து இது இந்த மெயனேஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து ஹெல்தி அண்ட் ஹை ப்ரோட்டீனான ஒரு சாஸுங்க. ஸோ நம்மளோட சாஸ் வந்து ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10-15 மினிட்ஸ் பண்ணேன். தெரியுதா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு? ஸோ இது ஒரு பவுல் மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ எனக்கு சம்டைம்ஸ் எல்லாம் இந்த இது ரைஸ் எல்லாம் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். இது நீங்கள் பார்ட்டிக்கு கூட சர்வ் பண்ணலாம். ஸோ நம்மளோட பீட்டா பவுல் ரெடி. இதுக்கு வந்து இந்த சாஸ் இருக்குல்ல, இந்த சாஸை பேஸில் வைப்போம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த சாஸை இந்த ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பிரெஸ்ட் இருக்குல்ல, இதில் டாஸ் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். பட் நான் வந்து தனியாக வச்சே சாப்பிட போகிறேன். இதில் வந்து இந்த க்ரீமி இதை வந்து நீங்கள் டாஸ் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் குக்கும்பர் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ குக்கும்பர் நீங்கள் வேணுன்னா வெங்காயம், தக்காளி, உங்கள் இது வந்து ஐடியா தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ சாஸ் வேணுமோ அவ்வளோ வேணும் ஊற்றி நீங்கள் வந்து இந்த பீட்டா இதை உடச்சி இதுலேருந்து எடுத்து சாப்பிட்லாம். இதை நீங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு
ஒரு ஃபோர்க்கை வச்சு நீங்கள் சாப்பிட முன்னாடி இதை கலந்துட்டு சாப்பிட்டுட்டு இந்த சாஸ் எல்லாமே இந்த பீட்டா ப்ரெட்டில் ஊறி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து சாப்பிட்டு முடிக்கலாம். இது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹை ப்ரோட்டீனும் கூட. நான் சிக்கன் பிரெஸ்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய மீல். நான் இதை தள்ளி ஒரே ஒரு அந்த ஸ்பானகோப்பிடா செஞ்சேன்ல அது சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 ஹார்ட் பாயில்டு எக் எடுப்பேன், ஒரு பவுல் ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன், ஒரு 10 பாதாம் போல் எடுத்துப்பேன். ஸோ இதுதாங்க என்னோடய மீல். ஸோ இதை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். அண்ட் இதோடு இன்றைக்கி வீடியோவே முடிச்சுக்கிறேங்க, பிகாஸ் நான் டயர்ட் ஆயாச்சு. நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.